ஜமீன்தார்கள் வாழ்ந்த சாத்தூருக்கு பக்கத்துல உள்ள பெரிய கொல்லப்பட்டி என்ற ஊர்ல தங்க காளியம்மனோட மகா கும்பாபிஷேகம் இன்னைக்கு சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த அற்புதமான கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்ச செந்தில் பட்டர் அகரம் ஜோதிடர் இந்த கோவிலை பத்தியும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்க போறார். இந்த கோவிலுடைய தலைமை பூசாரி மற்றும் ஊர் மக்கள்லாம் இந்த கோவிலை பத்தி அவங்களுடைய உண்மை சம்பவங்கள் மற்றும் வரலாற்று கதைகளை நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல்குளம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் வைப்பாற்றின் கரையிலே இருக்கக்கூடிய ஆன்மீகம் தலைத்தோங்கக்கூடிய மிக அழகான ஊர் இந்த பெரிய கொல்லப்பட்டி. பெரிய கொல்லப்பட்டி என்பது அந்த காலத்திலே ஜமீன் பரம்பரை எல்லாம் வாழ்ந்த ஊர், ஆன்மீகம் தலைத்து வழங்கக்கூடிய ஊர். இந்த ஊரிலே பெரிய கொல்லப்பட்டியிலே கீழத்திரு மக்களால் எழுப்பப்பட்ட ஆலயமே இந்த தங்க காளியம்மன். நிறைய காளியம்மன் பார்த்துருப்பீங்க. அதில் தங்க காளியம்மன்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் இந்த கோயில் மட்டும்தான் இருக்குது. இந்த தங்க காளியம்மனுடைய கோவில் கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் இன்று 6ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஆங்கிலத்திற்கு சரியாக ஆகஸ்ட் 23ஆம் தேதி மூல நட்சத்திரத்திலே மிக சிறப்பான முறை நடைபெற்றது. இந்த கீழத்திரு மக்களுடைய கூட்டு பிரார்த்தனை சொல்வார்கள். எல்லாம் காப்பு கட்டி 21 நாள் மிக சிறப்பாக விரதம் இருந்து கண்டிப்பான முறையிலேயே தங்க காளியம்மன் நமக்கு காட்சி கொடுப்பார் என்று சொன்னது போல் நாங்கள் எங்கள் கடம் எடுத்த உடனேயே மேலே கருட பகவான் வட்டமிட மேலே ஏறி கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 11 கருட பகவானுக்கு மேலே இங்கே வந்து காட்சி சென்று மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக முடிந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மக்களுடைய அன்பு அவ்வளவு. கடந்த 12 ஆண்டுக்கு முறையும் முன்னாடி நான் தான் கும்பாபிஷேகம் நடத்தி வச்சேன். மீண்டும் எனக்கு இந்த தங்க காளியம்மன் ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்றைய தினம் மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்திருக்கிறாள். இன்று முதல் அம்மனுக்கு காப்பு கட்டி 48 நாள் மண்டல பூஜை நடைபெற்று மண்டல பூஜை நிறைவு தினம் என்று சுவாமிக்கு காப்பு விற்கப்பட்டு சிறப்பு குத்துவிளக்கு பூஜையுடன் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. இங்கு வருவதற்கெல்லாம் ஏற்கனவே இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு சித்தர் வேல்முருகன் சொல்லி இருந்து எல்லோருக்கும் வரவர்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கேட்ட வரத்தை கொடுப்பவள் இந்த தங்க காளி. அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு, கல்வி போன்ற அனைத்து வசதி, வேலை, இடம், மனை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு இங்கே வந்து மடியேந்து இந்த அம்மன்ட்ட பிச்சை கேட்டால் வரங்களை வாரி தரக்கூடியவள் நம்ம தங்க காளி. எல்லாரும் பிரார்த்தனை செய்து அம்மனுக்கு இப்பொழுது சந்திரகாப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த சந்திரகாப்பு திறக்கப்பட்டு அம்மனுக்கு பொட்டுத்தாளி அணிவிக்கப்பட்டு இந்த தெரு பெண்கள் எல்லாம் சேர்ந்து தங்க செயின் செய்திருக்காங்க. அந்த தங்க காளிக்கு அதை செலுத்தி பூஜை நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு தங்க காளியம்மன் அனுபெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் சிவகாசி செந்தில் பட்டர். எங்களுடைய குழுவினர் எல்லாம் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தினோம். நன்றி, வணக்கம். அம்மன் கோயில் வாசல் சேனலுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். தங்க காளியம்மன் கோயிலாக நான் அதோடைய வரலாறு கொஞ்சம் சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அம்மன் லைவுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன். 121 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் உருவாச்சு. நம்ம மக்கள் எல்லாம் அந்த நேரத்தில் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் ஒரு விவசாயம் பார்த்து நாற்றுப்படி நடைபெற்று ஒரு கல்லை வச்சு நடைபெற்று நம்ம முன்னோர்கள், தாய்மார்கள், தவமார்கள், முன்னோர்கள் நாற்றுப்படி நடுவெட்டு கல்லை ஊண்டி சாமிட்டாங்க. அதில் தங்க காளியம்மன் உட்கார்ந்து அருள் புரிந்து பல காத்து கருப்புகள் பேய்களும் விரட்டி நம்ம தெய்வத்தை இன்னைக்கு ஒன்று நல்லவர்களெல்லாம் நம்ம மக்கள் போய் அடுத்த தெருவில் வந்து நெல் சோத்துக்கு இருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய மக்கள்கள் அது நல்ல சீரும் சிறப்புமாக கும்பாபிஷேகம் 23/8/2026 சிறப்பு. இது ஒரு 2வது கும்பாபிஷேகம். வேலுமுருக சாமியோட அவருடைய அருளாலும் அவருடைய அறிவித்தனால் இந்த கோவில் கோபுரமாக இப்போ நாங்கள் ஒரு 185 வரிகளிலும் தெய்வ தங்க காளியோட அருளாகவும் அவருடைய கால் பாதத்திலும் நாங்கள் இப்பொழுது சிறப்பாக இருக்கிறோம். எங்கள் மக்கள் எங்கே போய் இருந்தாலும் தங்கத்தாமி அருள் பெற இந்த லைவோட டிவிக்கு நன்றி கொடுத்தவங்க நன்றி தெரிவித்து எங்கள் வணக்கம் கொடுக்கிறேன். இன்றைக்கு ஏகப்பட்ட இளைஞரணி அரசு வேலையாக அரசு அதிகாரியாக உழுந்திருக்காங்க. இன்றைக்கு எத்தனையோ ஊர் இந்த வந்தவர்களுக்கு, இந்த காளியம்மனை நம்பி வந்தவர்களுக்கு எந்த இதுவும் வீண் போகவில்லை. அதனால் இந்த கோவிலுக்கு நம்பி வருவர்களுக்கு சில வரங்களை அள்ளி கொடுத்து சில மக்களுக்கு மேலும் சீரும் செல்வாக்கு அப்படின்னு கொடுத்து நாங்கள் பரம்பரையாக பணிவு செய்து வந்த எங்கள் தாத்தா, அவனது அப்பா பூசாரி, எங்கள் குடும்பத்தினர், நானும் எனது தம்பி, எனது மகன்கள், ஒரு 4 தலைமுறையாக இந்த குடும்பத்தினர் கோவிலில் பூசாரியாக நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம். ஸ்ரீ தங்க காளியம்மன் அருளாலே இந்த மக்களுக்கும் இது கீழத்திரு மக்களுக்கு அனைவரும் சீரும் செல்வாக்கு வாழுமாறு தங்க காளியம்மன் பொற்பாதம் கட்டி அனைவரும் தலைமுறை கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் பாலசுப்ரமணி. 100 வருஷம் பழமை வாய்ந்த கோயில். நீங்க கேட்டவரும் கொடுக்கும்.
குழந்தை வரும், ரொம்ப சகல செல்வங்களும் கொடுத்து ரொம்ப அழகா உங்களுக்கு அருள் புரிவார். இந்த கோயிலுக்கு வர மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, படிக்காதவங்க, கடன் வாங்கி வந்தவங்க எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த கோயிலில் நான் படுத்து தூங்கும் போது, ஓரத்தில் படுத்து தூங்கும் போது, வீட்டில் விருந்தாடி வரும்போது கொலுசு சுத்தம் கட்டுது, அம்மா பச்சை பாவடையோட போனது. நானும் படுக்கப்போ எனக்கு நல்ல வாம்பு உடம்புல பட்டு நல்ல வாம்பு கொத்தி நான் என்னை காப்பாற்ற வச்சது தங்க காளியம்மா தான். இதே வாசலுக்கு முன்னாடி பழைய கோயிலில் படுத்து கிடந்தேன். நல்ல வாம்பு என் உடம்புல பூந்து நல்ல வாம்பு கடிச்சு இருந்தது. அப்படியே நான் காலையில் எழுந்திருக்கும் போது நல்ல வாம்பு செத்து கிடந்தது. எனக்கு எந்த இது கொடுக்காத தங்க காளியம்மா கோடோடி கோயில் முன்னியமா இருக்குன்னா, அதே மாதிரி இந்த உள்ள படிச்ச இளைஞரனே எல்லாம் கோயில் சின்ன பிள்ளைய பெரிய ஆளுங்க எல்லாமே நல்லபடியா வரணும். படிச்ச பிள்ளைகளும் நல்ல வேலை வச்சு வர ரொம்ப பேர் வேலையில இருக்காங்க. யாருமே இருக்கிற நல்லபடியா வேலைக்கு வந்து நல்லபடியா வரணும். கோயில் பூசாரி, ஊர் பொதுமக்கள், நாட்டாம, அம்பலாறு பொறுப்பாளருக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். இந்த கும்பாச விழாக்கு நன்கொடை கொடுத்த பெரியவர்களுக்கு, வரிதாரர்களுக்கு எந்த வரியுமே பெண்டிங் இல்லாம எல்லா வரிதாரர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பெரியாருக்கு நன்கொடை கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊரில் உள்ள பெண்களுக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு பேய் பிடிச்சிருந்ததாம். அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் அம்மிக்கல் ஆட்டுக்கள்லாம் தன்னால் சுற்றிக்கிட்டே இருக்குமா. கொடூரமான தீய சக்தியால் நிறைஞ்சிருந்தது இந்த கிராமம் வந்து. அப்போ இந்த அம்மனோட சக்தியால் அந்த தீய சக்திகளெல்லாம் அழித்து ஊர் மக்களை காப்பாற்றின தங்க தேவதையாக இந்த தங்க காளியம்மன் காட்சி தராங்க. இவங்களை வழிபடுறதுக்கு சாத்தூர் மட்டும் இல்லை, பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. இப்போ நம்ம இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்தோட அன்னப்பிரசாதத்தை தான் பார்க்க போகிறோம். சாதம், ரசம், 3 வகை கூட்டு, பாயாசம், அப்பளம், வடை இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் டிஃபனும் சேர்த்தே கொடுத்துருந்தாங்க. பெண்களுக்கான அநீதியை தட்டி கேட்கும் இந்த காளியம்மனோட கும்பாபிஷேகத்தை நம்ம எல்லாரும் கண்டு கழித்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.